Hi everyone, this is Arish from Vistatech. நம்ம டேட்டா அனலிஸ்ட்ல டே 9ல இருக்கும். டே 9ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாயின்ஸ். நம்ம டே 8ல வந்து ஃபில்டரிங் டேட்டா, டே 7 வந்து அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் சொல்லி ஃபுல்லா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்டர்வியூல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்குற கமெண்ட் தான் பார்க்க போறோம். அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ். ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 டேபிளை ஜாயின் பண்ணும். ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டெம்பரவரியா நம்ம இவ்வளோ நாள் கஸ்டமர் டேபிள் மட்டும் தான் பார்த்துருப்போம், கரெக்டா? பட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் டேபிளும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி 2 டேபிள்லேயுமே டேட்டாஸும் என்ட்ரி ஆகி வச்சுருக்கேன். டேட்டாஸ் பார்த்துக்கோங்க. ஆர்டர் டேபிளோட டேட்டாஸ், அதுக்கப்புறம் பேங்க் டேட்டாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்மள்ட்ட கஸ்டமர் டேபிளும் இருக்கும். கஸ்டமர் டேபிளோட டேட்டா இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேபிளையும் செகண்ட் இருக்கிற டேபிளையும் ஜாயின் பண்ண போறோம். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜாயின்ஸ்னு சொல்றோம். இப்போ ஜாயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட் இஸ் ஜாயின்ஸ், நான் தான் சொன்னேன்ல 2 டேபிளை கம்பைன் பண்ணி பேஸ்ட் ஆன் த காலம்ஸ் வந்து ஒரே டேபிளா மாத்துறது தான் ஜாயின்ஸ். இதுல ஜாயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், கிராஸ் ஜாயின், இதுதான் ஜாயின்ஸ். ஓகேவா? இன்னர் ஜாயின்ஸ்னா என்னன்னா இப்போ டேபிள் 1 ஒரு யூசர் ஐடி அண்ட் டேபிள் 2 ஒரு யூசர் ஐடி மேட்ச் ஆனால் மட்டும்தான் அங்கே இருக்கிற காலம்ஸை மேட்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம என்ன காலம்ஸ் கேட்டிருக்கோமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஒன்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகலைன்னா கொடுக்காது. ஸோ நம்ம கொடுக்குற கண்டிஷன் பாஸ் ஆனால் மட்டும் கொடுத்துச்சுன்னா அதுதான் இன்னர் ஜாயின். லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் டேபிள் ஃபுல்லாக கொடுத்துரும், ரைட் டேபிளில் எது எதிராக மேட்ச் ஆகுதோ அது மட்டும் கொடுக்கும். ரைட் ஜாயின்னா ரைட் டேபிள் ஃபுல்லாக கொடுத்துரும், லெஃப்ட் டேபிளில் என்னென்ன மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் கொடுக்கும், அந்த டேட்டாஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நல்லன்னு கொடுத்துரும். ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா எது எது மேட்ச் ஆகுதோ அதோட டேட்டாஸ் கொடுத்துரும், மேட்ச் ஆகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லன்னு கொடுத்துரும். கிராஸ் ஜாயின் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேவா? நான் கிராஸ் ஜாயின் போகும்போது கிராஸ் ஜாயின் சொல்றேன். இப்போ ஒரு டேபிளில் டூ ரோஸ் இருக்குன்னா இன்னொரு டேபிளில் 5 ரோஸ் தான் 2 × 5 10. அப்போ மொத்தமாக இதையும் அதையும் கம்பைன் பண்ணி 5 ரோஸா 10 ரோஸா மாத்திரும். ஓகேவா? இதுதான் கிராஸ் ஜாயின். இப்போதைக்கு ஜாயின்ஸ்ல நான் சொன்ன புரிஞ்சிருக்கிறாங்க. நான் அதை இன்னொரு அடி சொல்றேன். இன்னர் ஜாயின்ஸ்னா ஒன்லி டேபிள் ஏ டேபிள் பி மேட்ச் ஆனால் மட்டும்தான் பிரிண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் இன்னர் ஜாயின். லெஃப்ட் ஜாயின்னா டேபிள் ஏல இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும், டேபிள் பியில் எந்தெந்த டேட்டாலாம் மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். ரைட் ஜாயின்னா டேபிள் பி ஃபுல்லாக வந்துடும், டேபிள் ஏல என்னென்னலாம் மேட்ச் ஆகிருக்கும் டேபிள் பி கூட அந்த டேட்டா மட்டும் வந்துடும். ஃபுல் ஜாயின்னா டேபிள் ஏவும் வந்துடும், டேபிள் பியும் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னர் ஜாயின்ஸு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இதுதான் டேட்டா. ஓகேவா? நம்மளுக்கு பேங்க்கு, ஆர்டர் இதெல்லாம் இருக்கட்டும். மிச்ச எல்லா காரியம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆர்டர் டேபிள், இது பேங்க் டேபிள், இது கஸ்டமர் டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இன்னர் ஜாயின்ஸ்க்கு கோட் எழுதுறோம். இப்போ இன்னர் ஜாயின்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு குவாரி பேஜ் எடுத்துக்கிட்டு நான் கஸ்டமர் டேபிளையும் ஆர்டர் டேபிளையும் யூசர் ஐடி வச்சு மேட்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் சி, இப்போதைக்கு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் கொடுத்துட்டு ஃப்ரம் கஸ்டமர் டேபிள், கஸ்டமர் போட்டு சி போடுறேன். ஸோ எப்பப்பெல்லாம் எனக்கு கஸ்டமரை கால் பண்ணும், கஸ்டமர் டேபிளில் கால் பண்ணணும், ஷார்ட்கட் கீ வந்து சி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னர் ஜாயின். ஓகேவா? இன்னர் ஜாயின் கொடுத்து ஆர்டர் டேபிள். ஓகேவா? ஆர்டர்ஸ் டேபிளுக்கு ஷார்ட்கட் ஓ கொடுக்குறேன், ஆர்டர்ஸ் டேபிள் ஷார்ட்கட் ஓ கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ இங்க போய் என்னென்னலாம் எனக்கு பிரிண்ட் ஆகணும் கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு கஸ்டமர் டேபிள் சி டாட் யூசர் ஐடி, கஸ்டமர் டேபிளில் இருக்கிற எல்லா காலமும் வந்துருச்சு பாருங்க. ஷார்ட்கட் கிரியேட் பண்ண போகிறோம். யூசர் ஐடி கமா சி டாட், அதுக்கப்புறம் யூசர் நேம்,
டாட் யூசர் நேம், அதுக்கப்புறம் கஸ்டமர் டேபிளோட நேம், கஸ்டமரோட நேம், இதில் எனக்கு நேம், அதுக்கப்புறம் திருப்பியும் கமா கொடுத்துட்டு சி டாட் கண்ட்ரி கோட் போட்டுக்கலாம். கண்ட்ரி கோட் போட்டாச்சா? இப்போ என்னன்னா ஆர்டர் டேபிள்லேருந்து எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகணும், ஓ டாட் ஆர்டர் ஐடி, ஓ டாட் ஓ ஏன் 2 வருது, ஓ டாட் ஆர்டர் ஐடி. ஓகேவா? அப்புறமா ஆர்டர் டேபிள் ஒரு ஷார்ட்கட் ஓ, அதனால வருது. நான் என்ன பண்ணேன்னா கமா கொடுத்துக்கிறேன். திருப்பியும் ஓ டாட் ஆர்டர் டேட் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஓ டாட் ஆர்டர் அமௌண்ட், திருப்பியும் ஓ டாட் ஆர்டர் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகணும். கொடுத்துட்டேன்னா இப்போது நான் என்ன சொல்லிட்டேன், கஸ்டமர், இது கஸ்டமர் வந்து லெஃப்ட் டேபிள், ஓகேவா? ரைட் டேபிள் வந்து ஆர்டர் டேபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஆன் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். எப்போ பிரிண்ட் ஆகும்னா எனக்கு கஸ்டமரோட யூசர் ஐடியும் கஸ்டமர் டேபிளோட யூசர் ஐடியும் ஆர்டர் டேபிளோட ஓ டாட் ஆர்டர் டேபிளோட யூசர் ஐடியும் சேமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா பிரிண்ட் ஆக தேவையில்லை. இப்போ இதை ரன் பண்ணனா ஓகேவா? எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, யூசர் ஐடி, யூசர் நேமு, அப்புறமா கஸ்டமர் நேமு, அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து வந்துருச்சு. ஆர்டர் டேபிள்லேருந்து என்ன வந்திருக்கு, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் அமௌண்ட்டு, ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேபிளும் நம்மளுக்கு கம்பைன் ஆகி இங்கே காட்டுது. ஓகேவா? எப்படி கம்பைன் ஆகிருக்கு, இப்போது ஆர்டர் டேபிளில் யூசர் ஐடி இருக்கும், கஸ்டமர் டேபிளில் யூசர் ஐடி இருக்கும். இப்போ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, யூசர் ஐடியும் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஒன்ஸ் அப்படி மேட்ச் ஆகலைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காது. இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா இங்கே யூசர் ஐடியில் இங்கே ஏதாச்சும் ஒரு டேட்டா மேட்ச் ஆகாமல் போயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ஜாயின்ஸில் கம்பைன் ஆயிருக்காது. இதுதான் இன்னர் ஜாயிண்ட். ஓகேவா? இன்னர் ஜாயிண்ட்னா ஆர்டர் கஸ்டமர் டேபிளோட யூசர் ஐடியும் ஆர்டர் டேபிள் இருக்கிற யூசர் ஐடியும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்மளுக்கு ஜாயின்ஸில் கொடுக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்னர் ஜாயின்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து எப்பயும் போல் ஆர்டர் பை அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், நான் போன வீடியோவில் சொன்னாரோ அது போன வீடியோவில் சொன்ன ஃபில்டரிங்கோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் 2 டேபிளை ஜாயின் பண்ணி எக்ஸாக்ட் மேட்சஸ், இங்கேயும் யூசர் ஐடி இருந்து இங்கேயும் யூசர் ஐடி மேட்ச் ஆனால் மட்டும்தான் வேணும், எக்ஸாக்ட் மேட்ச் ஆனால் மட்டும்தான் வேணும்னா இன்னர் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும். இன்னர் ஜாயின்ஸ் பக்கத்தில் நான் இதே லெஃப்ட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன தெரியுமா ஆகியிருக்கும், இங்கே பாருங்க. இப்போ இவங்க இது லெஃப்ட் டேபிள், நான் என்ன சொன்னேன், கஸ்டமர் தான் லெஃப்ட் டேபிள்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் ஆர்டரே பண்ணலை. ஓகேவா? அப்போ ரைட் டேபிள் கூட மேட்சே இருக்காது. ஆர்டரே பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் டேபிளில் மேட்சே இருக்காது. மேட்சே இல்லைன்னா இந்த மாதிரி நல்லுன்னு ஃபில்அப் பண்ணிடும். ஸோ லெஃப்ட் டேபிள் கஸ்டமர் டேபிள் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிட்டு ரைட் டேபிள் கூட மேட்ச் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நல்லுன்னு கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் லெஃப்ட் ஜாயின். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டேன், இன்னர் ஜாயின்ஸ் போட்டேன். இன்னர் ஜாயின்ஸ் போடும்போது இந்த டேட்டாலாம் வரலாம் பாருங்க, மேட்ச் ஆன டேட்டா மட்டும்தான் வந்திருக்கும். மேட்ச் ஆகலைன்னா எடுத்திருக்காரு, யூசர் ஐடியிலேருந்தோ கஸ்டமர் ஐடியிலேருந்தோ எடுத்திருக்காரு. அதே லெஃப்ட் ஜாயின் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, லெஃப்ட் டேபிள் கஸ்டமர் டேபிள் ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிட்டு ஆர்டர் டேபிளில் இருந்து மேட்ச் ஆச்சுன்னா அதோட டேட்டா வந்துடும், மேட்ச் ஆகலைன்னா நல்லுன்னு வந்துடும். இதே நான் ரைட் ஜாயிண்ட் போயிட்டேன்னா, ரைட் ஜாயின் போடும்போது ஆர்டர் டேபிள் ஃபுல்லாகவே வந்துடும், இங்கே எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு. மேட்ச் ஆகாத டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லுன்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி மாற்றி கொடுக்குறேன், கஸ்டமர் டேபிளை
இங்கேயும் ஆர்டர் டேபிளை இங்கேயும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, லெஃப்ட் ஜாயின் கொடுத்த மாதிரி நல்லன்னு கொடுத்துருக்கு ரைட் ஜாயினும். ஏன்னா நான் டேபிளை மாற்றி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வேலை செய்யும். இன்னர் ஜாயின்ட்னா எக்ஸாக்ட் மேட்ச் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா அந்த டேட்டாவே வர வைக்காது. லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் டேபிளில் இருக்கிற ஃபுல் டேட்டாவும் வந்துடும். ரைட் டேபிளில் மேட்ச் இருந்துச்சுன்னா மேட்ச் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும். மேட்ச் இல்லாத பட்சத்தில் நல்லன்னு கொடுத்துரும். இதே தான் ரைட் டேபிள் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடும். லெஃப்ட் டேபிளில் மேட்ச் இருந்துச்சுன்னா மேட்ச் ஆன டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். மேட்ச் இல்லைன்னா நல்லன்னு எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின்ஸை வச்சு லெஃப்ட் ரைட்டும் பார்த்துருக்கோம். நம்ம திருப்பியும் லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் நம்ம வேற ஒரு டேபிள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஜாயின் வந்து ஆர்டர் டேபிள் வச்சு பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ண போறேன்னா, இதில் வேர் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ரைட் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் தெரியும், இன்னர் ஜாயின்ஸும் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நம்ம வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே எழுதின அப்புறம் ஜாயின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல, இங்கே நான் வேர் யூஸ் பண்ணி நான் ஓ டாட் சாரி இங்கே செமிகாலன் வச்சுருக்கேன், எடுத்துட்டேன். ஓ டாட் ஆர்டர் ஸ்டேட்டஸ், ஓகேவா, ஈக்குவல் டு கம்ப்ளீட் இருந்தால் மட்டும் வரணும். ஓகேவா? சாரி, டைப் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டட் இருந்தால் மட்டும் வரணும். இப்போ இதை ரன் பண்ணனா, இப்போ பாருங்க, ரைட் ஜாயின் தான் கொடுத்துருக்கேன், மேட்சும் ஆகணும், அதே மாதிரி கம்ப்ளீட் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போது ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணும். ரைட் ஜாயின் ஆயிருக்கானோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி, நம்மளுக்கு இந்த வேர் ஸ்டேட்டஸ் இல்லாத போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இந்த வேர் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்க. வேர் போட்டோன்னே இப்போ வந்து ரைட்டில் இருக்கிற கஸ்டமர் டேபிள் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிருச்சு. லெஃப்ட்டில் இருக்கிற ஆர்டர் டேபிள் எது மேட்ச் ஆச்சோ அது மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே ஆர்டர் கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடும் இருக்குது, பெண்டிங்கில் இருக்கிறதும் இருக்குது. நான் வேர் போட்ட அப்புறம் வெறும் கம்ப்ளீட்டடான ஆர்டர் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி வேர் கண்டிஷனும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், போத் லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின். ஓகேவா? ஸோ இதில் யாராச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராமில் விஸ்டாடெக்குக்கோ ஆர் யூபிஐரேஷன் சொல்லி விஸ்டாடெக்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இதே தான் நான் இங்கே முன்னாடி சொல்லியிருந்தேன். இன்னர் ஜாயின் வந்து மேட்ச் ஆனால் மொத்தமாக கொடுத்துரும். லெஃப்ட் ஜாயின் வந்து லெஃப்ட் டேபிள் ஃபுல்லாக கொடுத்துட்டு ரைட் டேபிள் எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் கொடுக்கும். ரைட் ஜாயின் வந்து ரைட் டேபிளில் ஃபுல்லாக கொடுத்துட்டு லெஃப்ட் டேபிள் எது மேட்ச் ஆகுதோ அது கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூனியன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு குவாரி எடுத்துகிட்டு திருப்பியும் அதே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து செலக்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். செலக்டில் இருக்கிறத ஃபுல்லாக ஃப்ரம் ஆர்டர் ஐடி லெஃப்ட் ஜாயிண்ட்டு இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் ஜாயின் போட போகிறோம். யூசர் ஐடி இங்கே போட்டுக்கிறோம். நான் என்ன சொன்னேன், ஒரே நிமிஷம், நான் என்ன சொன்னேன், ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா ரெண்டு டேபிளும் மேட்ச் ஆகிற டேட்டாவும் வரும், மேட்ச் ஆகாத டேட்டாவும் வரும்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே லெஃப்ட் ஜாயின் போட்டுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஆன் போட்டு அங்கே போன இதில் போட்ட கண்டிஷனே தான், அதே கண்டிஷன் போட்டாச்சு. போட்டு என்டர் கொடுத்துட்டு யூனியன் போட்டு இப்போ அடுத்தது செலக்ட். ஓகேவா? செலக்டில் திருப்பி இதே போட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே டேபிளை மட்டும் மாற்ற போகிறேன். லெஃப்டில் இருந்த டேபிளில் அப்படியே இருக்கட்டு, இங்கே ஜாயின்ஸை மாற்றிக்கிறேன். லெஃப்ட் ஜாயிண்ட்டை ரைட் ஜாயின் மாற்றிக்கிறேன். ஓகேவா? மாற்றிட்டு இப்போது நான் வந்து
இங்கே செமிகாலன் வச்சு முடிச்சிடுறேன். இப்போ லெஃப்ட் டேபிள் ரைட் டேபிள் ரெண்டு டேபிளும் மேட்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதில் லெஃப்ட் டேபிளில் யூசர் ஐடி நெல் இதில் நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறேன். என்னன்னா ஆர்டர் ஐடி 0ன்னு ஒன்று கொடுக்குறேன், யூசர் ஐடியும் 0ன்னு கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு அதே டேட்டா இங்கே கொடுக்குறேன். இதை அப்ளை பண்ணி இது பண்ணுறேன். ஏன் இதான யூசர் ஐடி ஃபைல் அப்ளை இன்சர்ட் டேட்டா பேஸ் யூசர் ஐடி ப்ளஸ் ஸ்டேட்டஸ் வேல்யூ இஸ் 00 and a bit cannot be added or updated foreign key files. கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஃபெயில் ஆகிருக்கு. என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது? என்கிட்ட ஆர்டர் ஐடி 11 கொடுத்துட்டு யூசர் ஐடி போட்டால் அப்பயும் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போது கஸ்டமர் டேபிளில் இல்லாத ஒரு யூசர் ஐடி போடுறேன், 16 போட்டு பார்ப்போமா? இப்போது இங்கே நான் 16 போட்டு அப்ளை பண்ணேன்னா என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபெயில் ஆகுது? யூசர் ஐடி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஃபெயில் ஆகுது. ஆர்டர் ஐடி கரெக்டாக தான் இருக்குது, யூசர் ஐடியில் 15 போட்டாலும் எக்ஸாக்ட் மேட்ச் ஆனால் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. இதில் என்ன பண்ணலான்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் யூசர் ஐடி வந்து இன்ட்டு தான் இருக்குது, ஆட்டோவில் தான் இருக்குது ஆர்டர் ஐடி, அதனால் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா கஸ்டமர் டேபிள்லேருந்து 15 தூக்குறேன். இந்த ரைட் கிளிக் பண்ணி டெலீட் த ரோ கொடுத்தானா டெலீட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி அது அப்ளை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் தெளிவாக ரைட் டேபிள் புரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நான் பார்க்குறேன், டெலீட் ஆக மாட்டேங்குது. சரி ஓகேவா? பட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபுல் அவுட்டர் ஜாயின் அண்ட் இன்னர் ஜாயின்ஸும் சரி. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின் பார்த்தாச்சு, இன்னர் ஜாயின் பார்த்தாச்சு, லெஃப்ட் ஜாயின் பார்த்தாச்சு, ரைட் ஜாயின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் ஜாயினுக்கு ஒரு கோட் எழுதுகிறேன் பாருங்கள். குவரி பேஜ் எழுதிட்டு ஓகே அங்கேருந்து கோடை எடுத்துக்கிட்டேன். கோட் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரம் கஸ்டமர் டேபிளில் கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃப்ரம் கஸ்டமர் கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ண போகிறேன். கிராஸ் ஜாயினில் நம்ம இந்த வாட்டி பேங்க் டேபிளை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஃபுல்லாக புதுசாகவே அரைச்சிடலாம். செலக்ட் ஓகேவா? செலக்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்டார் கொடுத்துட்டு ஃப்ரம்மில் நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு க்ரியேட் பண்ணிடலாம். ஃப்ரம் கஸ்டமர் ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கஸ்டமர் ஷார்ட்கட் சி, அதுக்கப்புறம் கிராஸ் ஜாயின். ஓகேவா? கிராஸ் ஜாயின் என்ன சொல்லிட்டேன்னா பேங்க் பின்னு கொடுத்துக்கிறேன் இப்போது. ஓகேவா? பேங்க்ஸ்லேருந்து பேங்க்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், பேங்க்ஸ் டேபிள் கொடுத்துட்டு அதோட ஷார்ட்கட் பின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன காலம்லாம் வேணும்னு சொல்லிக்கலாம். என்ன காலம் என்ன கஸ்டமர் யூசர் நேமு. ஓகேவா? அதுக்கப்புறம் கஸ்டமர் கண்ட்ரி கோடு, அதுக்கப்புறம் கஸ்டமர் பேங்க் நேம் பி டாட் பேங்க் நேமு,
அதுக்கப்புறம் பி டாட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, கொடுத்துட்டு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் டேபிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது, கஸ்டமர் டேபிளில் 15 இருக்குது. அப்போ 15 × 3 போட்டிங்கன்னா 45 ரோஸ் வரும் பாருங்க. ஓகேவா, இது என்ன பண்ணியிருக்குன்னா ராஜ்குமாருக்கு பேங்க் சி, பேங்க் பி, பேங்க் ஏ, அதே மாதிரி அடுத்த ஆளுக்கும் பேங்க் பி, பேங்க் சி, பேங்க் ஏ, இந்த மாதிரி எல்லாருக்குமே 3 பேங்க்லையுமே இப்போ இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் நான் என்ன சொல்கிறேன்னா கிராஸ் ஜாயின். ஸோ மொத்தம் 45 ரோஸ் இருக்கும். இந்த எப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு கொடுத்த டேபிள்லேருந்து ரைட் சைட் டேபிளுக்கு 3 வாட்டி, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ரோ இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் ரோவும் அங்கே இருக்கிற 3 ரோவையும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மேட்ச் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுறது தான் கிராஸ் ஜாயின் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் கேல்குலேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே எத்தனை ரோ இருக்குது, 3 ரோ இருக்குது, இங்கே 15 பேர் இருக்காங்க. இப்போ 3 × 15 போட்டிங்கன்னா 45. இதுதான் கவுண்ட். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னர் ஜாயின்ஸ், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், கிராஸ் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயினோட கீவேர்ட் கேட்டாங்கன்னா யூனியன் சொல்லணும். ஓகேங்களா, அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இன்னர் ஜாயின்ஸ்னால் 2 டேபிளையும் மேட்ச் ஆனால் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். லெஃப்ட் ஜாயினா லெஃப்ட் டேபிள் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். ரைட் டேபிளில் வந்து எது மேட்ச் ஆகுதோ அது பிரிண்ட் ஆகும். ரைட் ஜாயின்னா ரைட் டேபிள் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். லெஃப்ட் டேபிள் எது மேட்ச் ஆகுதோ அது பிரிண்ட் ஆகும். ஃபுல் ஜாயின்ஸ்னா 2 ஏ அண்ட் பி டேபிள் மொத்தமாக பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கிராஸ் ஜாயின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் எத்தனை ரோ இருக்கோ அந்த ரோவும் செகண்ட் டேபிள் எத்தனை ரோ இருக்கோ ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் எத்தனை ரோஸ் வர வைக்க முடியுமோ அத்தனை ரோஸ் எடுத்துகிட்டு வரது தான் கிராஸ் ஜாயின். ஸோ நம்ம இன்னைக்கு டே 9ல் நம்ம வந்து ஜாயின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ரொம்ப ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருக்க வேண்டிய கான்செப்ட். எஸ்கியூஎல்ல இந்த ஜாயின்ஸை வச்சும் அக்ரிகேஷன், ஃபில்டரிங் லாஸ்ட் போட்ட 3 வீடியோலேருந்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிங்க. லீட் கோட்லேயும் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. லீட் கோடில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் 50 கொஷின்ஸ்னு இருக்கும். நான் அடுத்தது அதான் வீடியோவாக போட போகிறேன். எங்கே எப்படி சால்வ் பண்ணால் இன்டர்வியூக்கு கால் வரும்னு சொல்லி நான் சொல்கிறேன் எஸ்கியூஎல்ல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அங்கே தான் இன்டர்வியூ கொஷின்ஸும் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்கு விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஆர் விஸ்டாடெக்கோட பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஆர் என்னோட விஸ்டாடெக்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைவேட் பேஜ் இருக்கும் யூபிஐ ரீஷன்னு, அங்கேயும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சரை நான் ஷார்ட்ஸாக லீவ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அடுத்த டேட்டா அனலிஸ்ட் வீடியோக்கும் டெக்னிக்கல் வீடியோஸ்க்கும் விஸ்டாடெக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.